Velamal Engineering College Cyber Security admissions open for 2026. தாவேகாவின் முதல் மாநிலங்களவை எம்பி யார் என்பது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், தாவேக தரப்பில் இருந்து யாரை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது? என்ன நடக்குது? வணக்கம். தமிழக சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக களம் கண்ட தாவேக மகத்தான வெற்றியை பதிவு செய்து 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்றிருக்கிறார். இந்நிலையில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அந்த தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. இத்துடன் அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் அவர் வகித்து வந்த மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். எனவே அந்த இடமும் காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்திற்கு தான் மாநிலங்களவை எம்பியை நியமனம் செய்ய விரைவில் அறிவிப்பு என்பது வெளியாக உள்ளது. அந்த அறிவிப்பு வெளிவரும் பட்சத்தில் தமிழக சட்டசபையில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை கொண்ட தாவேகாவுக்கு அந்த ஒரு உறுப்பினர் பதவி கிடைக்கும். அந்த வகையில் சட்டசபை தேர்தலில் வென்ற கையோடு ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியையும் தாவேகா கைப்பற்ற உள்ளது. இந்த பதவியை தாவேகா முக்கிய நிர்வாகி ஒருவருக்கு வழங்க முதல்வர் விஜய் முடிவு செய்துள்ளதாகவும் அது குறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். தாவேகாவின் முதல் மாநிலங்களவை எம்பி யார் என்பது தொடர்பாக தற்போது முதலமைச்சர் விஜய் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம். Velamal Engineering College Cyber Security admissions open for 2026.